லட்டு மாதிரி 2 வீடுங்க. அதுவும் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் 2.25 சென்ட் இடத்துல 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. டபுள் கார் பார்க்கிங்கோட. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து ஸ்ட்ரைப் டிசைன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பால்கனி எல்லாம் கொடுத்து கலர்ஃபுல்லான நிறைய ஸ்பாட்லைட் மாட்டி கிராண்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக இங்கே வந்து பெரிய மெட்டல் கேட் அமைஞ்சிருக்கு கார் பார்க்கிங் என்ட்ரிக்காக. மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா இங்கே வந்து 2 கார் நிறுத்திக்கிற மாதிரி பெரிய பார்க்கிங் ஏரியா 16க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இல்லைங்களா, கலர்ஃபுல்லான நிறைய ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. 350 அடியில் போர் போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு தனி போரும் இருக்குது. 2 வாட்டர் சம் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு நல்லாவே 2 கார் நிறுத்திக்கலாங்க. அந்த அளவுக்கு ஸ்பேசியஸான ஒரு போர்ட்டிகோ ஏரியா. இது வந்து வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி இருக்கு. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போனோம்னா 20க்கு 16ங்கிறதுல நல்ல அட்ராக்டிவான ஒரு லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. ஸ்பேஸா இருக்கு. சீலிங்ல இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட, கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க்கோட 2 சீலிங் ஃபேனோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மல்டிமீடியா டிவி யூனிட் அமைஞ்சிருக்கு. நல்ல லென்த்தா இருக்கு. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோஸ் இருக்குங்க. அது போக இங்கே ஒரு யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த லிவிங் ஹால்லேயே டிவி யூனிட் பக்கத்தில் கார்னரில் பூஜா கேபினட்டும் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. லிவிங் ஹாலோட தெற்கு பக்கம் வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியா 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு அட்ராக்டிவான ஒரு டைல்ஸ் ஒர்க் லே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க் நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க. 16 அடிக்குமே ஆர்சிசி லேப்டாப் அமைஞ்சிருக்கு. கட்லரி யூனிட், ஆயில் ப்ரோட்டர் இந்த மாதிரியான மாடல் கிச்சன் கொடுத்துருக்காங்க. சிங்க் வந்து எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. வெளிச்சத்துக்காக ஒரு யூபிவிசி விண்டோஸ், வால் கேபினட்டும் அமைஞ்சிருக்கு. அந்த கடைசியில் வந்து டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கன்னி மூலையில் 20க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. நல்ல ஸ்பேஸிஸாக அமைஞ்சிருக்கு. வார்ட் ஆஃப் கபோர்ட், லெஃப்ட் கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் யூனிட் இந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ், வென்டிலேஷனுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 4க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துலேயே பெரிய பெரிய யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா இந்த மாதிரி லென்த்தான ஒரு பேசேஜ் இருக்குது. செகண்ட் பெட்ரூம், கவர்ட் பால்கனி ஏரியா அந்த மாதிரி போகிற மாதிரி பேசேஜ் லென்த்தாக அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜில் இப்போ நம்ம வீட்டோட செகண்ட் கிங்ஸஸ் பெட்ரூம் பார்க்குறோம். 16க்கு 16 இதோட அளவு. வால் மவுண்டட் டைப்பில் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. 16க்குமே பெரிய வார்ட் ஆஃப் கபோர்ட், லிண்டர் லெவல் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் இந்த மாதிரி விண்டோ சீட் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ இருக்குது, இங்கே ஒரு விண்டோ இருக்குது. நல்லாவே ஸ்பேஸாக இருக்குது இந்த செகண்ட் கிங்ஸஸ் பெட்ரூம். இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 4க்கு 8ங்கிறதால நல்லாவே ஸ்பேஸாக இருக்குங்க. வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிறதால நல்லா ஸ்பேஸாக இருக்குது. வாட்டர் ஆஃப் கபோர்ட், லிண்டர் லெவல் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட், ட்ரெஸ்ஸிங் மிரர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக 3 பெரிய யூபிவிசி விண்டோஸ், சீலிங்கில் நிறைய ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் 4க்கு 8ங்கிறதால நல்லாவே ஸ்பேஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜில் கடைசியில் போனோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி ஏரியா நல்லா ஸ்பேஸிஸாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் பேரப்பட் வால்க்கு எல்லாமே டஃபன் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. கீழே பார்த்த பார்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா கோயம்புத்தூர் வடலி லொக்கேஷனில் இருக்குது. 1 கோடி ரூபா இந்த வீட்டுக்கான பில்டர் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள்.